நீங்க நினைச்சது எல்லாம் நடக்க 28 நாள் பயிற்சி சொல்லி இருந்தோம். அதுல 2வது நாள் பயிற்சியை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். உங்களுடைய தற்போதைய ஆசீர்வாதங்களை நினைச்சு பாருங்க. இது ஒவ்வொரு மனிதனிடமும் ஏராளம் இருக்கு. கடந்த கால துரதிர்ஷ்டங்களை பத்தி சிந்திக்காதீங்க. இது எல்லா மனிதர்கள்கிட்டயுமே சிறிதளவு இருக்கு. இத எழுத்தாளர் சார்லஸ் டிக்கன்ஸ் சொல்லி இருக்காரு. உண்மைதாங்க. நன்றி உணர்வை ஒரு பழக்கமாக்கிக் கொள்வதற்கு தொடர்ந்து பல நாட்கள் ஒருமித்து கவனத்தோடு செயல்படுவது அவசியமாகுது. நீங்க நன்றி உணர்வுடன் இருக்க வேண்டியத உங்களுக்கு நினைவுபடுத்தக்கூடிய எதுவுமே நன்றி உணர்வு கொண்டு உங்கள் வாழ்க்கைய சொக்க தங்கமா மாத்துறதுக்கு உங்களுக்கு உதவுது. இந்த மாயாஜால செயல்முறை பயிற்சி முழுக்க முழுக்க அதை பற்றியதுதான். இனம் புரியாத ஒரு நோயால இறந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு குழந்தையினுடைய தந்தை தன்னுடைய மகன் உயிர் பிழைத்து எழணும் அப்படிங்கிறதுக்காக நன்றி உணர்வோடு இருக்கிறதுக்கு ஒரு நன்றி உணர்வு கல்ல பயன்படுத்தியதையும் அவருடைய மகன் அதிசயமான வழியில உயிர் பிழைத்ததை பற்றி ஒரு உண்மை சம்பவத்தை லீ புரோவர் அப்படிங்கிறவரு ரகசியம் அப்படிங்கிற, அதாவது சீக்ரெட் அப்படிங்கிற திரைப்படத்துக்காகவும் புத்தகத்துக்காகவும் எங்க கிட்ட பகிர்ந்து கொண்டப்போ நன்றி உணர்வுகள் செயல்முறை பயிற்சிய அவர் எப்படி மேற்கொண்டாருங்கிறத எடுத்து சொல்லி இருந்தாரு. அன்னில இருந்து இந்த நன்றி உணர்வுகள் உலகம் முழுக்க பலருக்கும் மிக சிறந்த பலன்களை கொடுத்துக்கிட்டு வருது. அவரு அந்த கல்ல பணத்துக்காக, குணமாதலுக்காக, மகிழ்ச்சிக்காக பயன்படுத்தி பெரும் அளவுல வெற்றி பெற்றுட்டு வர்றாங்க. முதல்ல ஒரு கல்ல தேடி கண்டுபிடிங்க. உங்கள் விரல்களால மூடப்படக்கூடிய விதத்துல உங்கள் உள்ளங்கைக்குள்ள அடங்கக்கூடிய ஒரு சிறிய கல்லா அது இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. வலுவழுப்பான, அதே சமயம் நம்மளுடைய கைய குத்தக்கூடியதா இல்லாத, ரொம்ப கனமா இல்லாத, அதாவது வெயிட்டா இல்லாத, நீங்க அத உங்க கைக்குள்ள வைத்திருக்கும் போது உங்களை நல்ல விதமா உணர செய்யக்கூடிய ஒரு கல்ல தேர்ந்தெடுத்துக்கோங்க. இப்போ சாதாரணமா கடற்கரை பக்கம் போனோம் அப்படின்னா அங்க நிறைய கற்கள் இருக்கும். நல்ல வலுவழுப்பா, வெயிட்டே இல்லாம மொழு மொழுன்னு ரொம்பவே, அது பார்க்கும் போதே அதை எடுத்து கையில வச்சு பார்க்கணும்னு சொல்லி நமக்கு தோணும். அந்த மாதிரி கல்லை தேர்ந்தெடுங்க. ஒருவேளை கடற்கரை பக்கம் இல்ல அப்படின்னா, ஒரு தோட்டம் இருந்தது உங்க வீட்டு பக்கத்துல அப்படின்னா, அங்கேயே இப்படிப்பட்ட ஒரு மாயாஜால கல்ல உங்களால தேடி கண்டுபிடிக்க முடியும். அல்லது ஒரு ஆற்றங்கரை, ஓடை, கடல், பூங்கா, இத நீங்க எங்க வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கல்ல கண்டுபிடிக்கலாம். இந்த இடத்துக்கு போறதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே கஷ்டமான காரியமா இருந்தா உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரரு, குடும்பத்தாரு அல்லது நண்பர்கள் கிட்ட எனக்கு இப்படி ஒரு மாயாஜால கல்ல நீங்க எடுத்து கொண்டது கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. உங்களுடைய மாயாஜால கல்லாக நீங்க பயன்படுத்தக்கூடிய ஏதாவது ஒரு கல் ஏற்கனவே உங்ககிட்டயே கூட இருக்கலாம். உங்களுடைய மாயாஜால கல்ல நீங்க கண்டெடுத்த பிறகு அத உங்க படுக்கைக்கு பக்கத்துலயோ அல்லது நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க நிச்சயமா உங்க கண்களால பார்க்கக்கூடிய ஒரு இடத்துலயோ வச்சிடுங்க. நீங்க படுக்க செல்றதுக்கு முன்னாடி சுலபமா அதை பார்க்கக்கூடிய விதத்துலதான் அது இருக்கணும். சில பொருட்களை இடமாற்றம் செஞ்சு உங்களுடைய கல்லுக்குன்னு ஒரு இடத்தை உருவாக்கிக்கோங்க. நம்ம காலையில எழுந்த உடனேயே அந்த கல்லை தான் பார்க்கணும். ஒருவேளை நீங்க அலாரம் வச்சு எழுந்திருப்பீங்க, இல்ல போன் வச்சிருப்பீங்க, போன் தான் நீங்க அதிகமா யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா அந்த போன் பக்கத்திலேயே அந்த கல்லை வச்சுக்கோங்க. இன்னைக்கு இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய மாயாஜால கல்லை எடுத்து உங்களுடைய உள்ளங்கை ஒன்றுல வச்சு அத உங்களுடைய விரல்களால மூடிக்கோங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்களுடைய மாயாஜால கல்லை எடுத்து உங்களுடைய உள்ளங்கை ஒன்றுல வச்சு அத உங்கள் விரல்களால மூடிக்கோங்க. இன்றைய நாள் முழுக்க நிகழ்ந்த நல்ல விஷயங்கள் அனைத்தையுமே கவனமா சிந்தித்து பார்த்து
அதுல மிக சிறப்பா நடந்த எந்த விஷயம் குறித்து நீங்க நன்றியை உணர்றீங்களோ அதை கண்டுபிடிங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பா நடந்திருக்கும். அப்படி உங்க வாழ்க்கையில நடந்த எந்த நல்ல விஷயத்துக்காக நீங்க நன்றி சொல்ல முடியும் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதற்கு நன்றி உணர்வோட இருங்க. அந்த விஷயம் நிகழ்ந்ததற்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தைய உங்களால முடிஞ்ச வரைக்கும் சொல்லுங்க. இப்போ உங்களுடைய மாயாஜால கல்ல உங்க படுக்க பக்கத்திலேயே வச்சிடுங்க. அவ்வளவுதான். அடுத்த 26 நாட்கள் ஒவ்வொரு நாள் இரவுலையும் இதே பயிற்சிய தொடர்ந்து செய்யுங்க. நீங்க படுக்க போறதுக்கு முன்னாடி அன்றைய தினத்தை நினைவுபடுத்தி பார்த்து அன்று நிகழ்ந்த மிகச்சிறந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு மாயாஜால கல்ல உங்க கைகளை பிடிக்கும் போது உங்களால முடிந்த அளவுக்கு அந்த விஷயத்துக்காக மனப்பூர்வமா உணர்வு பூர்வமா உங்களுடைய நன்றிய செலுத்துங்க. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு விபத்துல இருந்து தப்பிச்சிருக்கீங்க. உங்களுக்கு வரக்கூடிய ஒரு ஆபத்துல இருந்து நீங்க தப்பிச்சிருக்கீங்க. இது எனக்கு ஆபத்து, நான் இல்ல தப்பிச்சிருக்கேங்கிற உணர்வு உங்களுக்கு இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல அத உணர்வு பூர்வமா, ஐயோ என்னை இந்த விபத்துல இருந்து காப்பாற்றின இந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நீங்க அதை உணர்வு பூர்வமா வெளிப்படுத்தும் போது இன்னும் நீங்க பாதுகாப்பா உணர்வீங்க. ஒரு கல்லை பயன்படுத்துறது மிக எளிமையான ஒரு விஷயமா தோன்றலாம். என்ன இது பைத்தியக்காரத்தனமா இருக்கு, ஒரு கல்லை எடுத்து அத கைகள்ல வச்சு நம்ம நன்றி சொன்னோம் அப்படின்னா அது மாயாஜல கல்லா மாறிடுமா என்ன அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். ஆனா இந்த பயிற்சியின் மூலமா உங்களுடைய வாழ்க்கையில மாயாஜாலமான விஷயங்கள் நிகழ்வத நீங்க பாப்பீங்க. அன்றைய தினம் நிகழ்ந்த மிகச்சிறந்த விஷயத்த நீங்க கண்டறிய, அதாவது கண்டுபிடிக்க முற்படும் போது அன்னைக்கு நிகழ்ந்த பல நல்ல விஷயங்களின் ஊடா அதை நீங்க தேடுவீங்க. அப்போ உங்க வாழ்க்கையில அன்னைக்கு ஒரு நாள் என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு, அதுல முக்கியமா நாம எதுக்கு நன்றி செலுத்தணும் அப்படிங்கிறத எல்லாத்தையும் உங்க மனசு ஆராய ஆரம்பிக்கும். அந்த தேடல் வாயிலா எது மிகச்சிறந்த விஷயம்னு நீங்க தீர்மானிக்கும் போது உண்மையிலேயே நீங்கள் நன்றியுணர்வு கொண்டிருக்கக்கூடிய பல விஷயங்களை நினைச்சு பாக்குறீங்க. அதோட ஒவ்வொரு நாளும் நீங்க நன்றி உணர்வோட தூங்கி நன்றி உணர்வோட விழிப்பதையும் இதன் மூலமா நீங்க உறுதி செய்து கொள்றீங்க. உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடக்கூடிய செயல்முறை பயிற்சியும் மாயாஜாலக்கல் செயல்முறை பயிற்சியும் நீங்க ஏற்கனவே நம்ம சொல்லிருக்கோம். முதல் நாள் பயிற்சியில உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்கன்னு. இரண்டாவது நாள் பயிற்சி மாயாஜாலக்கல். நீங்க உங்களுடைய நாட்களை நன்றி உணர்வோட துவங்கி நன்றி உணர்வோட முடிக்கிறத உறுதி செய்யும். இந்த இரண்டும் சக்தி மிக்க கூட்டணி ஒரு சில மாதங்களுக்குள்ள உங்களுடைய வாழ்க்கைய மாற்றி அமைக்கும். ஏராளமான மாயாஜால செயல்முறை பயிற்சிகளின் வாயிலா தான் வெகு விரைவா உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காகவே இந்த மாதிரி ஒரு பயிற்சி முறை வடிவமைக்கப்பட்டிருக்கு. நன்றி உணர்வு காந்தத்தன்மை கொண்டது என்பதாலையும் நீங்க நன்றிய உணரக்கூடிய அதிகமான விஷயங்களை அது ஈர்ப்பதாலையும் 28 நாட்கள் நன்றி உணர்வின் மீது ஒருமித்த கவனம் செலுத்தும் போது உங்களுடைய நன்றி உணர்வின் காந்த விசைய அது தீவிரப்படுத்தும். உங்ககிட்ட நன்றி உணர்வின் ஒரு வலிமையான காந்த விசை இருக்கும் போது நீங்க விரும்பக்கூடிய மற்றும் உங்களுக்கு தேவையான எல்லாமே நீங்க உங்ககிட்ட மாயாஜாலமா கவர்ந்து இழுப்பீங்க. நான் மாயாஜால செயல்முறை பயிற்சி மாயாஜால கல். சரி, அப்படி இந்த மாயாஜால கல்ல நமக்கு ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய சிறப்பான விஷயத்தை எடுத்து அதுக்கு நன்றி சொல்றோம். அதை தவிர்த்து வேற என்ன மாதிரி இதை செய்யலாம் அப்படின்னா, உங்களுடைய மாயாஜால அதாவது உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்க. முதலாவது மாயாஜால செயல்முறை பயிற்சியின் முதல் 3 செயல் நடவடிக்கைகளையும் திரும்ப திரும்ப செய்யணும். ஒண்ணு, உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுறது. 10 ஆசீர்வாதங்களை நம்ம பட்டியலிட சொன்னோம். அதை குறித்து நீங்க ஏன் நன்றி உணர்வோடு இருக்கிறீங்க அப்படிங்கறதையும் நீங்க எழுதிக்கோங்கன்னு சொன்னோம். அந்த பட்டியலை திரும்ப படிங்க. நேற்று எழுதின
அந்த பட்டியலை இன்றும் படிங்க. இன்றும் அதே போல உங்களுடைய ஆசீர்வாதங்களை கணக்கிடுங்க. ஒவ்வொரு ஆசீர்வாதத்தினுடைய முடிவிலையும் நன்றி 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 அப்படின்னு சொல்லுங்க. உங்களால முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆசீர்வாதம் குறித்து நன்றிய வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க. ஒரு மாயாஜால கல்ல கண்டுபிடிச்சு அத உங்களுடைய படுக்கைக்கு பக்கத்திலேயே வச்சுக்கோங்க. இன்றைக்கு இரவு நீங்க படுக்க செல்றதுக்கு முன்னாடி உங்களுடைய மாயாஜால கல்ல உங்கள் கைகள்ல வச்சுக்கிட்டு இன்று நிகழ்ந்த மிகச்சிறந்த விஷயம் ஒன்றை நினைச்சு பாருங்க. இன்று நிகழ்ந்த அந்த மிகச்சிறந்த விஷயத்துக்காக நன்றி என்ற மாயாஜால வார்த்தைய சொல்லுங்க. மாயாஜால கல் செயல்முறை பயிற்சிய அடுத்த 26 நாட்களும் ஒவ்வொரு இரவும் தொடர்ந்து செய்யுங்க. இதுதான் 2வது நாள் பயிற்சி. அடுத்து 3வது நாள் பயிற்சி நாளைய வீடியோவில் பார்க்கலாம். வாழ்க வளமுடன்.